குட் மார்னிங் யூடியூப் கைஸ். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோன்னா திருச்சிராப்பள்ளி கரூர் தேசிய நெடுஞ்சாலை. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் விளாக்ஸில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைத்தது, இந்த ஹைவேவை பற்றி விளாக் எடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதனுடைய மொத்த நீளம் என்னன்னா பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் வரைக்கும் போகுது. கோயம்புத்தூர், திருச்சி டெல்டா மாவட்டங்களிலிருந்து மேற்கு மாவட்டங்களை இணைக்கும் ஒரு முக்கியமான வழித்தடம் இது. பார்த்தீங்கன்னா லாரிகள், பஸ்கள், இந்த மாதிரி கேரளாவுக்கு லோடு ஏற்றிட்டு போகிற லாரிகள்லாம் இந்த வழியாக தான் போயாகணும். கொச்சி துறைமுகத்திற்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு போகிற பஸ் போகுது. திருச்சி ஈரோடு, திருச்சி கோயம்புத்தூர், திருச்சி கரூர் போன்ற இடங்களுக்கு செல்லும் பேருந்துகள்லாம் இப்படி தான் போயாகணும். எனவே இது இதற்கான இதை வந்து 4 வழி பாதையாக மாற்றும் வேலை நடந்து வருகிறது. ஸ்ரீபுரத்தில் பார்த்து நம்ம இருக்கிறத விட அல்லூர்னு பேர். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி உங்களுக்கு டோல் ரோடு ஆரம்பிக்க போகுது. இதுதான் இதை பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த சாலையை கடந்து செல்கின்றன. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரயில் ரோடும் பக்கத்துலேயே இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி தொலைவில் ரயில்வே திருச்சி ஈரோடு ரயில் பாதை செல்கின்றது. திருச்சி கரூர் ஈரோடு ரயில் பாதை போகுது. இங்கேருந்து திருச்சி சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கேயும் திருச்சி மாநகருக்கும் 8 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. பாருங்க, என்னடா இங்க 149 போட்டிருக்காங்களேன்னு பாருங்க. கரூர் 68 கிலோமீட்டர். கரூர் பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டர். இங்கேருந்து 68 76 கிலோமீட்டர் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரூர் வந்து 68 கிலோமீட்டர், திருச்சி வந்து 8 கிலோமீட்டர். இருக்கு. என்னன்னு கேட்டீங்களா, நாகப்பட்டினம் போற டிஸ்டன்ஸ். இங்கிருந்து நாகப்பட்டினம் சுமார் 149 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த ரோடு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்தையும், தமிழகத்தின் நாகப்பட்டினம் நகரையும், மைசூர் நகரத்தையும், திருச்சிராப்பள்ளி, கரூர், வெள்ளக்கோவில், காங்கேயம், கோவை, மேட்டுப்பாளையம், குன்னூர், ஊட்டி, கூடலூர் வழியாக மைசூரை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை. இதுதான் நகர பேருந்துகள் இருக்கக்கூடிய அல்லூர் பேருந்து நிலையம். குறிப்பாக பெட்டவாத்தலை, குளித்தலை செல்லும் பேருந்துகள் இங்கே தான் நிற்கும். இப்போ நாம் எதிர்த்தா போல திருச்சி நகருக்கு செல்லக்கூடிய பேருந்துக்காக காத்திருக்கிறோம். அதுலேயும் போட்டு போகலாம்.
இந்த வழியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலிருந்தும் வரும் வாகனங்கள் இந்த ஹைவேவை கடந்து தான் BHEL, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும். குறிப்பாக இது வந்து கரூரில் என்ன ஆகுது, நாமக்கல் ஹைவேவோட இன்டர்செக்ட் ஆகுது. NH-44 எனப்படும் காஷ்மீர் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையோட கரூரில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ தட் உங்களுக்கு அங்கே இந்தியாவோட மற்ற மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்கள் இங்கே கரூரில் வந்து ஜாயின் ஆகி இந்த வந்து ஜாயின் ஆகும். குறிப்பாக BHELக்கு தேவையான பொருட்களை ஏற்றி கொண்டு வரும் வாகனங்கள் இங்கிருந்து BHEL உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஏற்றி வடநாட்டுக்கு செல்லும் வாகனங்கள் எல்லாம் இந்த வழியாக தான் போயாகணும். எனவே பொருளாதார ரீதியாகவும் சுற்றுலா ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேசிய நெடுஞ்சாலை. தமிழகத்தின் டெல்டா மாவட்டத்தையும் டெக்ஸ்டைல் மாவட்டங்களையும் இணைக்கின்ற ஒரு நெடுஞ்சாலை. நம்ம ஏத்தாப்பூர் ஒரு பஸ் போகுது இல்லையா, இது வந்து திருப்பூர்லேருந்து சிதம்பரத்துக்கு போகிற வண்டி. தமிழகத்தின் பின்னலாடை நகரமான திருப்பூரிலிருந்து சிதம்பரத்திற்கு செல்லுகின்ற பேருந்து. இது எப்படின்னா திருப்பூர், காங்கேயம், கரூர், திருச்சி, ஜெயங்கொண்டம் வழியாக சிதம்பரத்திற்கு போகிறது.
திருச்சியில் ஓடும் காவிரி ஆறின் உபநதிகளில் ஒன்று. இந்த ஆற்றை கடந்து தான் திருச்சிக்குள்ளே வரணும். டெல்டா மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள்லேருந்து மேற்கு மாவட்டங்களுக்கு செல்வதற்கு இந்த குடமுருட்டி ஆறு ஒரு முக்கிய இணைப்பாக விளங்குகின்றது. நகரத்தில் நுழைந்திருக்கிறோம். குடமுருட்டி ஆற்றை கடந்துவிட்டால் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி பார்த்தீங்கன்னா இதுதான் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி எல்லை வந்து விட்டது. ஸோ நம்ம திருச்சி மாநகர எல்லைக்கு நுழைந்தே விட்டோம். அதுவும் அந்த ரயில்வே கேட்டை தாண்டி போகிறது பார்த்தா அதுதான் உறையூர் போகிற ரோடு. ஐயாளம்மன் படித்துறைன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே நேராக போய் உறையூரில் ஜாயின் ஆகும். நாம் நின்றுருக்கிற இடம் எதுனா குடமுருட்டி செக் போஸ்ட். நமக்கு ஏற்றாப்பல் தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து திருச்சி நகருக்குள் செல்கின்ற ஒரு முக்கியமான வழி. கரூர் பைபாஸ் ரோடு சொல்லுவாங்க இதை. இந்த கரூர் பைபாஸ் ரோடு வழியாக தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா திருச்சிக்குள்ளே நகருக்குள்ளே போயாகணும். குறிப்பாக திருச்சி நகரின் மையப்பகுதியான தில்லை நகர், உறையூர், திருநூர் போன்ற இடங்களுக்கு இந்த வழியாக தான் போயாகணும். நாம் சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு நுழைய போகிறோம். இதே சென்னை போகிற ரோட்டு திரும்பிட்டோம். நம்ம சத்திரம் இதுதான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழைஞ்சாகணும். கரூர் ரோட்லேருந்து வந்து சென்னை ட்ரங்க் ரோட்டில் திரும்பி சிந்தாமணி வழியாக நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம பஸ் நுழையும். இதுதான் வந்து அரியலூர், ஜெயங்கொண்டம், பெரம்பலூர் போன்ற இடங்களுக்கு பேருந்துகள் ஏறும் இடம். சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு நாம் நுழைந்து விட்டோம். நமது பயணம் நிறைவுற்றது.